இன்றைய உலகில் ஆங்கில மொழியானது கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக முன்னேற்றத்தின் கதவுகளை திறக்கும் ஒரு முக்கிய திறவுகோலாக மாறியிருக்கின்றது. இங்க அக்கார்டிங் டு ஸ்ரீலங்கன் மெத்தடாலஜி எப்படின்னா, ரைட் ஆஃப்டர் ஏ லெவல்ஸ் வந்து நாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது ஏ லெவல் எல்லாத்தையும் கரையேறிடுவோம். அதுக்கப்புறமா வர டிசாஸ்டர் லைஃப் இருக்குதானே, அதுக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் தேவை. அதுல நான் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆயிட்டேன். ஸோ எல்லாரும் சொன்னாங்க, நோ யூ கான், யூ வாண்ட் பி ஏபிள் டு டூ தட். வேர்டே ஷட் டவுனே. ஸோ நான் அப்பதான் வீட்டுக்குள்ள 50% வீட்டுல இருந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அது அண்ட் எல்லா ஒர்க்கும் எனக்கு என்ன ஷட் டவுன் ஆக்கிருச்சு. ஆக்சுவலா ஸ்ரீலங்கன்ஸுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதோ நீங்க ஃப்ரீயா கொடுத்தா கூட மதிப்பு இருக்காது தானே. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி க்ளோஸ் சர்க்கிள்குள்ளேயே எங்களை ரிஜெக்ட் பண்ண தொடங்கினாங்க. ஃபேமிலி வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட். The most important person is my husband. And அதோட காலப்போக்கில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க ஆல் என்டர்பிரீனியர்ஸ், அவங்களோட வியாபாரத்தை தொடங்கிட்டாங்க. எல்லாரையும் தொடங்க வச்சிருந்தாங்க. பேண்டமிக்ல எவ்வளோ நெகட்டிவா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட மாத்திர விஷயங்கள் நடந்த ஒரு பாசிட்டிவிட்டி அந்த சைடு இருக்கு. ஸோ என்ன மாதிரி அந்த ஷட் டவுன் லைஃப் இருக்கிற பெண்களுக்கு போய் நான் சேரணும்னு நினைச்ச மிஷனை நாங்கள் 2 பேருமே அடைந்தோம். அது உண்மையாவே எங்களுக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் இருக்கு. ஸ்ட்ராங் டிசிஷன் மேக் பண்ணணும். அப்போதான் அதுக்கு சந்ததி சரியா வரும். பிள்ளைகளை நல்லா வளருங்க. ஸ்ரீலங்கா மாறும். வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகில் ஆங்கில மொழியானது கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக முன்னேற்றத்தின் கதவுகளை திறக்கும் ஒரு முக்கிய திறவுகோலாக மாறியிருக்கின்றது. கல்வி, வேலை உலகில் முன்னேற தன்னம்பிக்கையுடன் ஆங்கிலத்தை பேசும் திறனானது ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கின்றது. இந்த பின்னணியில் 11 வருடங்கள் ஆங்கில மொழியின் அனுபவத்தை பெற்றிருக்கும் ஹஜ்ரா யாசிர் இன்று எமது கலையரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். ஸோ நம்ம கேள்விக்குள்ள போயிடலாமா? ஓகே. ஸோ நீங்க வந்து ஆங்கில கல்வியில வந்து 11 வருட காலமா இருக்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி நீங்க போனீங்க? அதுக்கு எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள? இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலா இது கோ இன்சிடென்ட்னா சொல்லலாம். ஏன்னா எந்த பர்சனல் விஷ் வந்து டு பி அ லாயர். ஓகே, ஸோ அது சைல்ட்ஹுட்ல இருந்தே எந்த அம்பிஷன் வந்து லாயர் ஆகணும். அண்ட் ஆஃப்டர் ஏ லெவல்ஸ் வந்து வைல் ஏ லெவல்ஸ் இருக்கும் போது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுல எனக்கும் என் பெஸ்ட்டுக்கும் ஆசை. ஸோ நாங்கள் அந்த ஃபீல்ட்ல போகலான்னு இருக்கும் போது இங்க அக்கார்டிங் டு ஸ்ரீலங்கன் மெத்தடாலஜி எப்படின்னா, ரைட் ஆஃப்டர் ஏ லெவல்ஸ் வந்து நாங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது ஏ லெவல் எல்லாத்தையும் கரையேறிடுவோம். அதுக்கப்புறமா வர டிசாஸ்டர் லைஃப் இருக்குதானே, அதுக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் தேவை. ஸோ எல்எல்பி பக்கம் போனாலும் சரி, ஹியூமன் ரிசோர்ஸ் சைட் போனாலும் சரி, நீங்க ஒரு ஃபர்ம்ல ஒர்க் பண்றதுனாலும் சரி, இங்கிலீஷ் தேவை. அப்போ ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணும்னா இங்கிலீஷ் தேவையே. ஸோ அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் தேட போய் அப்போ ரைட் ஓகே, நாங்கள் கொலம்போ யூனிவர்சிட்டியில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் எக்ஸ்டர்னல் கோர்சஸுக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணி எனக்கு அங்கே சான்ஸ் கிடைச்சி அங்கே ஒர்க் ப்ராக்டிஸ் படிச்சுட்டு இருக்கும்போது என் அம்மாவோட ஆசை வந்து இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும். இங்கிலீஷ் நீ வந்து நல்ல ஃப்ளூவெண்டா பேசணும். ஏன்னா நாங்க தமிழ் மீடியம்ல ஷைனிங் ஸ்டாரா அந்த மீடியம்ல நாங்க சமாளிச்சுட்டோம். பட் இங்கிலீஷ் வைஸ் வரும்போது எங்க அம்மாவோட கனவு வந்து நான் நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும். ஸோ நீ படிக்கிற அட் டைம்லயே நீ வந்து ஃபர்ம்ல, அப்போ நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் இன்டர்வியூ வந்தது. அந்த ஜாப் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிட்டு அதுல சொன்ன முதலாவது விஷயம், உங்கள்கிட்ட நல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு, பட் ஸ்டில் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அதிகமாட்டு. அதுல நான் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆயிட்டேன் அந்த ஜாப்ல. ஸோ எனக்கு அது ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் எனக்கு தாங்க முடியல. அண்ட் வெளியில அம்மா நிக்கிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அம்மாவோட கனவு வந்து இந்த ஃபார்முக்கு நீ ஒர்க் பண்ண போகக்கூடாது. ஸோ அப்போ அங்க வச்சு எனக்கு அம்மா சொன்ன அட்வைஸ் வந்து, நீ இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணி நீ மீன்வைல் கொலம்போ யூனில படிக்கிற, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான இடமா என் கசின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல டீச்சரா. ஸோ அவங்க சொல்லி நான் அந்த ஸ்கூல்ல, ஸோ மீன்வைல் நீங்க படி அண்ட் அங்க போய் நீ வந்து ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணு அண்ட் எல்லாம் சரியா வந்து நீ இங்கிலீஷ்ல ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா உண்ட கனவை நீ அடைஞ்சிக்கொண்டு விட்டாங்க. பட் நான் வந்து இங்கிலீஷ் எனக்கு அது ஓகே ஆயிடுச்சு, அந்த என்வாரன்மெண்ட், அந்த எஜுகேஷன். ஸோ 2011 ஸ்டார்ட் பண்ணின ஜேர்னி இப்போ பிஏ இன் இங்கிலீஷ் வந்து இந்த லாஸ்ட் வீக் தான் எனக்கு கிராஜுவேஷன் முடிஞ்சது. ஸோ பாருங்க, சச் லாங் இயர்ஸ் நான் முடிக்கல அந்த ஜேர்னியை.
ஸோ எனக்கு ஹாப்பியா இருக்கு. அம்மாவோட கனவை அச்சீவ் பண்ணினது அது என்ன பார்ட் ஆயிடுச்சு, லைஃப் ஆயிடுச்சு. ஆமா, அங்க ரிஜெக்ட் ஆனது ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன், லாங்குவேஜ் தெரியாது, நான் ரிஜெக்ட் ஆகப்பட்டேன். ஸோ பட் இப்போ அது ஹாப்பியா இருக்கு. நிறைய பேருக்கு ஆக்சுவலி நான் தேவைப்படுறேன்னா இருக்கும். ஸோ ஒரு டீச்சரா இருந்தா நான் இதை படிச்சு அடுத்தவங்களுக்கு படிப்பிக்கணும்னு இருந்த ஒரு ஃபேட்டா இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த இங்கிலீஷ் ஜேர்னி. நான் எல்லாருக்கும் இது சொல்றது இந்த ஸ்டோரியை. சூப்பரா இருக்கு மேம். தேங்க்யூ. நீங்க வந்து இப்போ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இங்கிலீஷ் படிச்சு கொடுப்பீங்க இல்லையா? இப்போ நீங்களுமே A level வரைக்குமே தமிழ் மீடியத்துல தான் படிச்சீங்க. ஸோ இந்த தமிழ் மாணவிகளுக்கு படிச்சு கொடுக்கும்போது அவங்க இங்கிலீஷ் படிக்கும்போது அவங்க என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுக்குறாங்க? ஆக்சுவலி முதலாவது நான் ஸ்டூடெண்டா இருக்கும் போது ஃபேஸ் பண்ணினது கூட என்ன ப்ராப்ளம்டா வந்து இப்போ அது தெரியல இது தெரியலன்றதுக்கு, நாங்க இப்போ A level வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கிறோம் தானே, இப்போ எங்களுக்கே இங்கிலீஷ் வரல. ஒரு 12 இப்போ நாங்க ஒரு 4 monthsல நாங்களே எங்களோட ஏசி இங்கிலீஷ்ல 4 monthsல ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கலாம்னு சொல்லுறோம். இப்போ எல்லாரும் கேட்பாங்க 4 monthsல அது சாத்தியமாண்டு. நாங்க கிரேட் 1 to 12 இங்கிலீஷ் படிச்சு 12 வருஷம் சாதிக்க முடியாதது எப்படி ஒரு 4 monthsல சாதிக்கப்படலாம்? அது ஒரு கொஸ்டின் மார்க் தானே. என்ன விஷயம் நான் கண்ட ஒரு ஸ்டூடெண்டா ஒரு டீச்சரா நான் கண்ட டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தான் படிப்பிக்கிறாங்க. இங்கிலீஷை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்க ஒரு கைடன்ஸ் கொடுக்க ஒரு தமிழ் டச்சோட, அது வந்து கிராமர் டிரான்ஸ்லேட்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதை செய்யறதுக்கு எங்களுக்கு வள பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை. இப்போ பொதுவாக நீங்க இங்கிலீஷ்னு பார்த்தா 2 டைப் ஆஃப் லேர்னிங் இருக்கு. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் லேர்னிங் அண்ட் இங்கிலீஷ் டு செகண்ட் லாங்குவேஜ், ரைட்? நீங்க ஒரு சிங்கள மீடியமா இருந்தா அந்த கைடன்ஸ் கொடுப்பாங்க, தமிழ் மீடியமா இருந்தா அப்படி கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா நாங்க 12 வருஷம் படிப்பிக்கிற எங்களுக்கு அது அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு கிடைக்கல. அப்படி டீச்சர்ஸ் வந்து கம்பேரிட்டிவ் லேர்னிங் செய்யல. ஆமா, இப்ப வரைக்குமே அது ஒரு குறையாவே, அது இன்னுமே குறைதானே இல்லையா? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃப்ளூவெண்டா பேச முடியாது. எங்களுக்கு ஒரு பேராகிராஃப் அழகா கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுதிருப்போமா, கஷ்டம். எல்லா மார்க்ஸும் 80+ இருக்கும். ஆனா நம்ம இங்கிலீஷ்ல வரும்போது 40, 47 எடுத்தாலே அது பெரிய விஷயம். ஏண்டா அப்படி எங்களுக்கு லேர்னிங், எங்களுக்கு அட்மாஸ்பியர் அமைய இல்லை. சோ தமிழ் மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா படிப்பிக்க கம்பேர் பண்ணி இது இப்படி இப்ப நாய் குறைக்கிறது அப்படின்னா டாக் இஸ் பார்க்கிங், நீங்க எவ்வளவு தான் பார்க்கிங் எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் பார்க்கிங் வேர்ட் தெரியாது, பிள்ளைக்கு தெரியாது தானே, தெரியாது. ஆமா. சோ டாக் இஸ் பார்க்கிங் அது ஒரு குறைத்தல்னு நீங்க சொல்லி கொடுங்க. நான் ஆக்சுவலா தமிழ் படிச்சது எப்படின்னு இங்கிலீஷ் படிச்சது எப்படின்னா, உண்மையாவே தமிழை நல்லா படிச்சதால தமிழை வந்து நான் நிறைய சர்ச் பண்றது, கம்பேர் பண்ணி இப்ப இங்கிலீஷ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்களுக்கு வேற. இப்போ எந்த பிள்ளைகள் இருக்காங்க, இப்ப அவங்க வந்து பிரெக்னன்சில இருந்தே அவங்களோட அம்மா டீச்சர், இப்ப நான் டீச்சர். சோ எந்த பிள்ளை பிரெக்னன்ட்ல இருக்கும் போதே நான் பேசுறது இங்கிலீஷ்ல கேட்பாங்க. வெளியே வந்து அவங்க கேட்க போறது எந்த வாய்ஸ் தான். சோ அவங்களோட அட்மாஸ்பியர் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். சோ அவங்களுக்கு இது சரி வராது. இப்ப பிள்ளைக்கு இப்ப நீங்க 2 வகையா குழப்ப கூடாது, அதுதான் சொல்றேன். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது பொருத்தம் இல்ல. ஓகே, இப்ப எந்த பிள்ளைக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் படிப்பிக்கிறேன், எழுவாய் சப்ஜெக்ட்னா எழுவாய் பயனிலைனா இப்படி சொன்னா அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஆனா எங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன கான்செப்ட் விளங்கவே எழுவாய் தானே, அப்ப எழுவாய்னா வாக்கியத்துல முதலாவது வரும் தானே அப்படின்னு வந்து கிளிக் ஆகினாதான் எங்களுக்கு ஈஸி. ஏன்னா எங்களோட என்வாரன்மெண்ட் இங்கிலீஷ் இல்ல, எங்களோட மதர் டங் இங்கிலீஷ் இல்ல, எங்களோட இங்கிலீஷ் கைடன்ஸ் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் அதை ஈஸியா படிப்பிக்கல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் மாணவர்களுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் இல்லாட்டி சொல்றோம். ஓகே, இப்படி எல்லாம் இல்லாம என்ன மாதிரி தமிழ் ஃப்ளூவன்சியில இருக்கிற ஒரு மாணவருக்கு படிப்பிக்கிறதுனா, நான் எப்படி படிச்சு நான் எப்படி வந்தனோ அந்த மெத்தடாலஜி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸியா இருக்கு. அதே மாதிரி என்ன நம்பி வந்து 2500 நியர்லி 2500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 5 இயர்ஸ்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி படிப்பிச்சு அனுப்பி இருக்கிறோம். அண்ட் நான் பார்த்த 0 நாலேஜ்ல இருந்து இப்ப 100% போக இயலாது. ஆப்வியஸா 4 monthsக்குள்ள எங்களுக்கு 100% கொடுக்க முடியாது. ஸோ லெவல் 1ல நான் பார்த்த ஒரு 0% ஸ்டூடெண்ட் வந்து குறைஞ்சது அவங்களோட எக்ஸாம்ல 58 to 60 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. குறைஞ்சது. அதை விட லோ பாத்தீங்கன்னா 40 மார்க்ஸ் ரீச் பண்றாங்க ஃபைனல் எக்ஸாம் வரும்போது. ஸோ அது என்ன விஷயம்னா, அவங்க சொல்லி சம்டைம் இட்ஸ் லாங்குவேஜ் வந்து இமோஷனல் ஆகிட்டு. இப்போ லாங்குவேஜ் இஸ் நாட், இப்போ எனக்கும் நான் வந்து ஆரம்பிச்சது இட்ஸ் அன் இமோஷனல் டச். யூனோ, லாங்குவேஜ்ல வர ரிஜெக்ஷன்ன்றது யாருக்கும் தாங்கில. நீங்க மெரிட்டலா இருக்கட்டும், ஒர்க்கா இருக்கட்டும், மைக்ரேஷனா இருக்கட்டும், ஒரு ரிஜெக்ஷன்ன்றது ஒவ்வொருத்தரும் அந்த ரிஜெக்ஷனை வச்சு அதை சொல்லி அதை அழுதுட்டு அதை இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணிட்டு போடுற இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ நான் என்ன மெத்தடாலஜியில படிச்சனோ அதை நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன். அண்ட் நியூ அண்ட் அப்டேட்
பண்றது முக்கியம். ஏன்னா அதே இந்த பாஸ்ட் மெத்தடாலஜி நாங்க யூஸ், இப்போ இந்த கிராமர் டிரான்ஸ்லேட்டிவ் மெத்தட்ன்றது எல்லாரும் அக்ரி ஆக மாட்டாங்க, டீச்சர்ஸ் எல்லாரும் அக்ரி ஆக மாட்டாங்க. ஆனா எங்களை மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. கொஞ்சம் கம்பேரிட்டிவ், பட் அது டிபெண்ட் பண்ணி இருக்க கூட கொஞ்சம் சொல்லி கொடுக்குற பேசிக்கா போட்டுறணும், அண்ட் தென் தே வில் கேட்ச் அப். இது மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இருக்கிற முதலாவது பிரச்சனை வந்து ஆசிரியர்கள் அந்த மெத்தடாலஜியில அவர்களுக்கு கொடுக்குறாங்களா அந்த கொஸ்டின் அண்ட் பயம். அது ரொம்ப நீங்க அந்த ப்ராப்ளம் எதுக்கும் பயம். அண்ட் கிராமரை போட்டு வச்சிருக்கு. இப்போ இங்கிலீஷ் டீச்சர்ஸ்னாலே கிராமரை போட்டு சொல்லி 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 அது வந்து அந்த ஈஸியா வந்து அப்ரோச் பண்ண விடல, பிள்ளையில பிராக்டிஸ் பண்ண விடல. இங்கிலீஷ் டீச்சர்ஸ் கிராமரை புக்ல சொல்லுவாங்க, அவங்க தர ஆக்டிவிட்டியை செஞ்சு கொடுப்போம், கரெக்ட் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி ரைட்டா ராங்காண்டு அது மறுபடியும் நாங்க டிஸ்கஸ் பண்றதும் இல்லை, அதை வாயால ப்ரொனவுன்ஸ் பண்ணி ரீட் பண்ணி பாக்குறதும் இல்லை. ஸோ அந்த ஃபெயிலியர் ப்ராக்டிக்கல் தியரட்டிக்கல் வைஸ் கொஞ்சம் சரி எப்படியோ கிராமர் உள்ளால போயிடும். அதே கிராமரை ஸ்போக்கன்ல கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் லைஃப் வரும்போது முடியாது. அதனால நீங்க பாருங்க, நீங்க சில டாக்டர்ஸோட நான் பேசியிருக்கேன், இங்க பேசும்போது டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து தடமாறுறதை நான் பார்த்திருக்கேன் இங்கிலீஷ்ல பேச. அப்ப ஆனா அதுக்காக நான் சொல்லல நான் டாக்டர்ஸை விட பெரியவங்கன்னு. நான் பேசும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் நான் கவனிப்பேன், ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளோட கவனிக்கும் போது. அப்போ எனக்கு ஷாக்டா இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் கேட்பாங்க எந்த ப்ரொஃபஷன் என்னண்டு, அண்ட் அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அவங்க கிட்ட நர்வஸ் ஆகும். ஸோ ஏனெண்டா அவங்களுக்கு ஹைலி எடியூகேட்டட் டாக்டர்ஸ் நாலேஜ் என்னோட கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அங்க இருக்கிற பிரச்சனை என்ன, ப்ராக்டிக்கல். ஏன்னா நார்மல் கன்வர்சேஷன் வரும்போது அவங்களுக்கு அவங்களோட துறை ரீதியா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் ப்ராக்டிக்கல் லைஃப்னு வரும்போது பதட்டம், பயம். அப்ப யாரா இருந்தாலும் பயம்ன்றது இருக்கு, உண்மைதானே? சோ அதை விடணும். கரெக்ட். இப்போ நீங்க வந்து தமிழ் மாணவர்களுக்கு மட்டும் தான் படிச்சு கொடுப்பீங்களா, இல்லாட்டி சிங்களீஸ்டும் இருக்கிறாங்களா? இது நல்ல கொஸ்டின். சிங்களீஸ வந்து நான் பொதுவா எடுக்கிறது இல்லை, ஏன்னா எனக்கு சிங்களம் வராது. ஸோ எனக்கு அந்த லாங்குவேஜ்ல இஷ்யூ இருக்கு. எனக்கு ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஸோ அந்த லாங்குவேஜ் எனக்கு 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 அது கிடைக்காத சான்ஸ் என்னன்னா, எனக்கு அப்படி ஒரு அட்மாஸ்பியர் அமையல. ஸ்கூல்ல இருக்கும் போது கொஞ்சம் பேசினது. இப்போ என் நேபர் வந்து சிங்களம்னால நான் வந்து கட்டாயமா என் பிரெயினுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுத்து somewhat I'm trying. ஓகே, இப்போ நீங்க என்னோட சிங்களம் பேசினீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு 50% வேர்ட்ஸ் வரும் அண்ட் 10% இங்கிலீஷ் வரும், தமிழ் வரும், அண்ட் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியாது. பட் somewhat I can manage. ஸோ எனக்கான நல்லா நான் பேசும்போது எல்லாரும் நம்ப மாட்டாங்க, இவ தெரியாத சொல்ல புரியாது. என்ன நான் கான்ஃபிடன்ஸ் அந்த லாங்குவேஜ டீல் பண்ணுவேன். ஸோ ஆனா டீச்சிங் வரும்போது I can't do that, right? ஏன்னா அங்க கம்பேரிட்டிவ் லேர்னிங் அங்க வந்து இப்ப எனக்கு நாமபத கிரியாபதன்னு சொல்லும் போது அந்த ரெண்டு டேர்ம் தான் இப்ப வரைக்கும் எனக்கு தெரியும். அதை தவிர எனக்கு நிறைய விஷயங்கள் பேச முடியாது. ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை படிப்பிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. இப்ப நிறைய ஸ்போக்கன் கிளாஸஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க போயிருப்போம் கிளாஸஸ்க்கு, போன கிளாஸஸ்ல என்னன்னா சென்டென்சஸ் தருவாங்க, பாடமாக்கிட்டு அடுத்த நாள் அதை போய் கொடுக்கணும், பை ஹார்ட்டிங் மெத்தட். என்ன பொறுத்த வரைக்கும் அது வேணாம், பை ஹார்ட் பண்ணாதீங்க. யூ நீட் டு கிரியேட் யோர் ஓன் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். உங்களுக்கு நாங்க மெத்தடாலஜியை தருவோம், சீக்ரெட்ஸ் தருவோம், கிராமர் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்போக்கனுக்காக ஈஸி படுத்தி தருவோம். ஃபைனலி நீங்க வந்து உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணணும் உங்களோட சென்டென்ஸ். ஏன்னா எல்லா மொமெண்ட்லயும் நான் வந்துட்டு இருக்க முடியாது, அவங்களுமே பழகுவாங்க. ஸோ நீங்க எவ்வளவு தெரியும், எவ்வளவு கிராமரை நீங்க போறீங்க, எவ்வளவு படிக்கிறீங்கன்றதை விட எவ்வளோ ப்ராக்டிக்கலி ஃபேஸ் பண்ணுறீங்க, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் முக்கியம். ஸோ எனக்கு சிங்கிள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கல, ஆனால் எங்கள் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, பர்சனல் கோச்சிங் ட்ரைனிங் அவங்க கொடுப்பாங்க. பட் நான் வந்து சொல்றது இல்லை. ஆனாலும் பர்சனலாக சிங்கிள் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க சொல்றது இல்லை உங்களோட தமிழ் எனக்கு புரியுது, இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் புரியுது. ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் கொடுக்கறது தானே, இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டீச்சிங் ப்ளஸ் இங்கிலீஷ் டு தமிழ். தமிழ் இஸ் ஜஸ்ட் அ கைடன்ஸ். அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு விளங்குறதுக்காக. ஆனா தமிழே தான் பேஸ்டா, தமிழ் தான் லேர்னிங்கா, இங்க தமிழ் தான் படிக்க போறோமாண்டா அப்படி இல்ல. அதனால நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியரா சொல்றது, நீங்க பார்த்துட்டு புரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஈஸி இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டீச்சிங். என்னோட 11 years நான் செஞ்சது அதுதான், என்னோட ஜாப்பே அதுதான், இன்டர்நேஷனல் ஸ்கூல் டீச்சிங், இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டீச்சிங். இதை நான் டிஃபரெண்டா தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் வேற. சூப்பர் மேம், தேங்க்யூ. ஓகே, நீங்க வந்து அதுக்கப்புறம்
ஏசர் இங்கிலீஷ் அப்படின்னு ஏசி ஏசி இங்கிலீஷ் ஏசி இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஷிரோய்க் ஹப் அப்படின்னு தளம் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எது உந்துதலா இருந்துச்சு? ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஏசி இங்கிலீஷ் வந்து ஆக்சுவலி நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் டீச்சர். நான் 2011 கரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பிரைமரி ஸ்கூல்ல பிரைமரி டீச்சிங் கிரேட் 4க்கு தான் நான் இங்கிலீஷ் டீச்சர், இஸ்லாம் டீச்சர். பிகினிங்ல நான் இஸ்லாம் டீச்சரா இங்கிலீஷ் மீடியம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும். ஸோ அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணி படிப்பிச்சு செகண்டரி அண்ட் நான் கிரேட் 6, 7, 8, 9 அதுக்கப்புறம் 9, 10 லிட்ரேச்சர் வரைக்கும் நான் படிப்பிச்சிருக்கிறேன். அண்ட் இதுல ஏசி இங்கிலீஷ் எப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா கொரோனா பேண்டமிக் அப்போ நான் வந்து 2019 டிசம்பர் என் செகண்ட் பர்த். ஸோ நான் என் பிரெக்னன்சிஸ் போத் பிரெக்னன்சிஸ் நான் ஸ்கூலுக்கு போனேன், ஒர்க் பண்ணினேன். 10 இயர்ஸ் ருட்டீனா என் லைஃப் அப்படியே தான் இருந்துச்சு. ஸ்கூல் டீச்சர், இன்டர்நேஷனல் ஸ்கூல் டீச்சர், வாரது போறது ஒரு ருட்டீன் ஒர்க், ரைட்? அண்ட் உலகம்டா இப்படிதான் கூட எனக்கு தெரியாது அந்த பீரியட்ல. ஏன்னா நான் ஒரு டெடிக்கேட்டட் இங்கிலீஷ் டீச்சர், ஒரு டீச்சர், சப்ஜெக்ட் டீச்சர், இஸ்லாம் டீச்சர். அந்த ஸ்கூல் லைஃப் தான் என் லைஃப். ஆக்சுவலா வெளியே எனக்கு வீட்டு வேலைகளும் பெருசா இல்ல. நான் வீட்டுல வேலைகள் அதெல்லாம் வந்து வேற என் அம்மா அவங்க ஃபேமிலி பார்த்துப்பாங்க. எனக்கு படிக்கிறது அண்ட் படிப்பிக்கிறது. ஸோ எனக்கு இந்த பெண்களோட ஒர்க், அந்த விமென் ரிலேட்டட் ஒர்க், இதுதான் வீட்டு வேலை, இதுதான் பிள்ளை பராமரிப்புன்ற அந்த மென்டாலிட்டி எனக்கு இருக்குது ஆக்சுவலா. ஓகே, ஸோ ஒரு புத்த பூச்சா ஒரு டீச்சரா வாழ்ந்துட்டேன். அண்ட் நான் ஃபேமிலி லைஃப்குள்ள என்டர் ஆகி 2 பிரெக்னன்சிஸ் அதுலயும் டீச் பண்ணிட்டு அதையும் அழகா ஸ்மூத்தா செஞ்சிடணும். ஐ கேன். ஸோ எல்லாரும் சொன்னாங்க, நோ யூ கான், யூ வாண்ட் பி ஏபிள் டு டூ தட். பிரெக்னென்ட் ஆயினா இல்லை. அண்ட் எங்களோட கம்யூனிட்டியை பத்தி உங்களுக்கு தெரியும், சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதே. ஸோ அது அழகு இல்லை, பிரெக்னன்சில போறது அழகு இல்லை, ஆஃப்டர் பர்த் போறது அழகு இல்லைன்னு இல்லை. ஐ டிட். ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன ஃபேமிலி, அம்மா, ஹஸ்பண்ட், சிஸ்டர் எல்லாரும் சப்போர்ட்டிவா இருந்ததுனால எனக்கு அது ஓகேயா இருந்தது. அண்ட் இந்த பேண்டமிக்ல 2019 டிசம்பர் இந்த செகண்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறமா ஐ ஃபெல்ட் கொஞ்சம், ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு 2 இயர்ஸ், செகண்ட் பேபிக்கு அப்போ நியூ பார்ன் பேபி. தென் ஐ தாட் பர்சனலி டிசைடட் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா 2 பேருமே ஒரு சின்னவங்க தானே. ஸோ நான் ரிசைன் பண்ணி கஷ்டப்பட்டு ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணல அந்த ஸ்கூல்ல. எனக்காக எல்லா ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தது. எனி டைம் போகலாம், லேட்டா 9:30க்கு போகலாம், 12:30 ஃபீடிங் டைம் வரலாம், எல்லாம் அந்த லாஸ்டா நான் இருந்த ஸ்கூல்ல. ஸோ அது எனக்கு ப்ரிஃபரன்சஸ் கொடுத்திருந்தாங்க, ஹாப்பியா இருந்தது. பட் அந்த 2020 பிகினிங்ல பேண்டமிக் வந்துருச்சு. நானும் ரிசைன் பண்ணி 3 monthsல பேண்டமிக்கும் வந்து வேர்ல்டே ஷட் டவுனே. ஸோ நான் அப்பதான் வீட்டுக்குள்ள 24/7 வீட்டுல இருந்து அந்த பிள்ளைகளும் ஃபுல் டைம் பார்த்து டைப்பர் சேஞ்சிங் டு ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உணர தொடங்கினேன். அதுல எனக்கு படிப்புக்கே சம்வட் வேர்ல்டுக்கே போக முடியாது, வெளியே போக முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. அண்ட் ஃபுல் பொறுப்பும் லோடும் தலைக்குள்ளுக்கு எனக்கு அப்பதான் உலகம் என்ன, வீடு என்ன, ஒர்க் எல்லாம் விளங்க வருது. அண்ட் ஸ்ட்ரெஸ்ட், அந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன், யூனோ அது. அண்ட் எல்லா ஒர்க்கும் எனக்கு என்ன ஷட் டவுன் ஆக்கிருச்சு ஆக்சுவலா. அப்பதான் நான் உண்மையாவே வந்து பெண்களை உணர தொடங்கினேன், ரைட்? அப்ப இத மாதிரி எத்தனை பெண்கள் இவ்வளவு காலமா வாழ்ந்திருப்பாங்க. ஷட் டவுன் மெத்தடாலஜி, யூனோ எனக்கு பேண்டமிக் வந்து அதை படிப்பிச்சு தந்தது, பெண்களுக்கு ஒரு ஷட் டவுன் லைஃப் இருக்குன்னு. பட் அதுக்கு முன்னே எல்லாரும் மேரி பண்ணதுக்கு அப்புறம், பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமா அவங்க ஷட் டவுன் லைஃப்குள்ள இருப்பாங்க தானே, வெளியே வர முடியாம, கிச்சன்ல இருந்து, ஃபேமிலி லைஃப்ல இருந்து. அப்ப அந்த மாதிரியான ஆக்களை நான் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்குள்ள கொஸ்டின்ஸ். அண்ட் ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் மை சிஸ்டர். அப்போ அவங்க டீச்சர், அவங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அவங்க டீச்சரா இருந்தாங்க. அண்ட் அவங்க ஆன்லைன்ல கிளாஸஸ் செய்வாங்க. அப்போ எனக்கு ஆன்லைன் டீச்சிங் என்னன்னு தெரியாது ஆக்சுவலி. அவங்க ஜூம்ல படிப்பிப்பாங்க. தென் நான் போய் பார்ப்பேன், ஏன்னா நாங்க பிசிக்கல் டீச்சர்ஸ் தானே. அப்ப ஜூம் பேண்டமிக் அப்புறமா தானே. அண்ட் அவங்க படிப்பிக்கும் போது நான் கேட்பேன், இது எப்படி நடக்குதுன்னா அவங்க எனக்கு டீச் பண்ணிட்டு சொன்னாங்க, இல்ல நீ இப்படி இருக்கக்கூடாது, ஒன்னு நான் இப்படி இருக்க விருப்பம் இல்லை, நாங்க we need to do something, நாங்க ஏதாவது 2 பேரும் சேர்ந்து செய்யலாம்னு October 17th ஒரு நைட் ஒரு 10:30 இருக்கும், ஏசி இங்கிலீஷ் அப்போ நாங்க வைக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன செய்ய போறோம், எப்படி டீச் பண்ண போறோம் எனக்கு தெரியாது, இல்ல நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தாரேன், உனக்கு ஆன்லைன் சொல்லித்தாரேன்னு ஸ்டார்ட் பண்ணினாங்க. சும்மா கதைச்சிட்டு இருந்தோம். கதைச்சிட்டு அது ப்ராக்டிக்கலி ஓகே ஆகும், மெயில் ஓகே ஆகும். அப்ப யாருக்கு படிப்பிக்க போறோம்? நான் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்க்கு படிப்பிக்க மாட்டேன். ஏன்னா ஐ டிசைடட் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் வேணாம், இனி ஸ்கூலிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேணாம், அண்ட் ஐ நீட் டு டீச் விமென். தென் அந்த கான்செப்டுக்கு எங்கட சிஸ்டர் வந்து
சம்திங் டிஃபரெண்ட். ஆமா ஆமா நீ என்ன பெண்களை டார்கெட் பண்ற? உனக்கு ஆல்ரெடி யூ ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ். நீ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் டீச்சர், நீ அந்த இதுல போன, நீ பேர் மதர்ஸுக்கு டீச் ஆமா, பண்ணணும். எல்லாருக்குமே அது ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன் அது மதர்ஸ்னு சொல்றேன்? நான் சொன்னேன் இல்லைன்னா மதர்ஸ்க்கு டீச் பண்ண, இல்ல வருவாங்களா, இல்ல வருவாங்கன்னு நம்பி 12 பேர் வந்தாங்க. அது எங்களுக்கு ஷாக்கா இருந்தது. அந்த நம்பி வந்த 12 பேர்ல 2 என்ட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 பேர் கசின்ஸ். அண்ட் அவங்கள வச்சு ஒரு டெமோ செஷன் எடுத்தோம். அப்பதான் எனக்கு உண்மையாவே இப்படி கேமராவோட முன்னால இருந்து டீச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஐ செட் நோ, இல்ல நான் இது எனக்கு கண்டினியூ பண்ண முடியாது, எனக்கு பிசிக்கலி இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இல்ல ஐ கான்டாக்ட் வைக்கணும் டீச்சர்ஸ் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. அண்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஏசின்ற பேரும் வந்து எல்லாரும் நினைப்பாங்க A to Z இங்கிலீஷ்னு. ஆக்சுவலி அது பேர் வந்து எங்க அம்மாட பேர் ஜியானா. ஸோ ஜீன்றது ஜெட்ல தொடங்கி ஏல முடியும் அவங்களோட நேம் ஜியானா. ஸோ நாங்க அது ஏசின்னு வச்சோம். பட் அது கனெக்டட் வித் இங்கிலீஷ், ரைட்? A to Z. அப்போ நான் பார்க்கும்போது நான் அப்படிதான் எல்லாரும் A to Z தான் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பட் நாங்க அது கரெக்ட் பண்ணுவோம், AZ. ஸோ இதுதான் ஏசியோட பிகினிங். ஸோ என்ன மாதிரி அந்த ஷட் டவுன் லைஃப்ல இருக்கிற பெண்களுக்கு போய் நான் சேரணும்னு நினைச்ச மிஷனை நாங்க 2 பேருமே அடைந்தோம். அது உண்மையாவே எங்களுக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் இருக்கும். பெண்கள் அழுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது நீங்க கேட்கும் போது கொஞ்சம் இதா வியர்டா இருக்கும். பட் எங்ககிட்ட அது சம்டைம் கூஸ் பம்ப்ஸ் வரும் அவங்களோட கதைகளை கேட்கும் போது. ஏன்னா லாங்குவேஜ்னு ஒண்ணு தாண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, லாங்குவேஜுக்காக இப்படி ஆகியிருக்காங்களான்ற போது உண்மையா நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ். ஸோ அது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருச்சு. அப்ப நான் விமனோட கனெக்ட் ஆயிட்டேன் ரொம்ப. அப்ப அந்த பெண்கள் படிப்பை தாண்டி கவலைகளை சொல்ல தொடங்கிட்டாங்க. தே ட்ரஸ்டட் அஸ். அப்ப அவங்களுக்கு நாங்க ஒரு சிஸ்டர்ஸ் ஆயிட்டோம், மதர் ஆயிட்டோம். அவங்க அந்த கனெக்ட் ஆகி பாண்டிங் ஆகி, லாங்குவேஜை தாண்டி பாண்டிங் ஆகி. அண்ட் நாங்க பண்ணினது வந்து நீங்க படிக்க மட்டும் கூடாது, நீங்க வந்து உங்களோட பெண்கள் வந்து தே நீட் டு அவங்க ஏர்ன் பண்ணணும், அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், வில் பவரா இருக்கணும்னு டோட்டலா இந்த மைண்ட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவங்க போயிட்டாங்க. ஸ்கூலிங் ஸ்டூடெண்ட் அந்த ட்ரெயின் பண்ற மென்டாலிட்டி போயிருச்சு. ஃபுல்லா நான் விமன் எம்பவர்மெண்ட்குள்ள தள்ளப்பட்டுட்டேன், வந்துட்டேன். எவ்ரி டே வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பேச்சர்ஸ்ல. நாங்க 3-4 பேச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம் எவ்ரி டே. இதுல பேண்டமிக் கொரோனா லாக்டவுனுக்குள்ள சொல்றேன். அப்போ அதை கேட்டு, அப்போ லாக்டவுன்ல ஸ்ட்ரெஸ் லெவல் இஸ் ஹை, ரைட்? எல்லாரும் வந்து எங்கள்கிட்ட கொட்டுவாங்க, நாங்க அதை ஷேர் பண்ணுவோம். அண்ட் அதோட காலப்போக்கில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க ஆன் என்டர்பிரீனியர், அவங்களோட வியாபாரத்தை தொடங்கிட்டாங்க. எல்லாரையும் தொடங்க வச்சிருந்தாங்க. நீங்க எல்லாரும் இப்படி ஏன் ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றீங்க, ஏன் யூடியூப் ஜஸ்ட் பாக்குறீங்க, ஏன் மற்றவங்களை பாக்குறீங்க, ஸ்டாப் வாட்சிங் மீ. என்னையும் பார்க்காதீங்க, நீங்க கிரியேட் பண்ணுங்க, நீங்க எல்லாரும் கிரியேட்டர் ஆகுங்க. அண்ட் உங்களுக்குள்ள என்ன இருக்கு, உங்களுக்கு ரைட் பெயிண்ட் பண்ணலுமா, உங்களுக்கு சமைக்கலுமா, ஜஸ்ட் மேக் வீடியோ, ஜஸ்ட் ப்ரொமோட் யுவர் செல்ஃப், 5000 ஏர்ன் பண்ணுங்கன்னு எல்லாரையும் பூஸ்டப் பண்ணியாச்சா? எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி யாருக்கு யாரு செல் பண்றது, என்ன ப்ரொமோட் பண்றதுன்னு தெரியாது. இப்போ எனக்கிட்ட ஃபாலோவர்ஸ் கூட அவங்க எனக்கிட்ட கேட்பாங்க, ஹாஜரா ஷேர் பண்றீங்களா, இதுல ஷேர் பண்ண 1000 கேட்குறாங்க, 5000. இப்போ ஸ்ரீலங்கால ட்ரெண்டிங் இருக்கு. இப்போ நீங்க ஒரு 10,000 மெம்பர்ஸை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, இல்லைன்னா ஒரு பேஜை கிரியேட் பண்ணி, உங்கள்கிட்ட 10,000 20,000 பீப்புள் இருந்தா அதுல நீங்க ஒரு சின்ன ஸ்டோரி போடுறதுன்னா, இப்போ நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு கொடுக்குறீங்க, ஒரு சின்ன ஸ்டோரி போடுறதுன்னா நீங்க 5000 பே பண்ணணும். ஓகே ஓகே. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கட்டும். யா, அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏசிக்கு ப்ரமோட் பண்ணும் போது ஒரு விமன் பேஸ்டு ஒரு 10,000 மெம்பர்ஸ் அப்போ இருந்தாங்க. ஒரு விமன் பேஸ்ட் ஒரு குரூப் ஒன்று இருந்தது. அந்த லேடி வந்து என்கிட்ட 7,500 எடுத்தாங்க ஒரு ஃபிளையரை போட. 1 day 24 ஹவர்ஸுக்கு 7,500 சார்ஜ் பண்ணினாங்க. so many rules and regulation. அதுல வியூவும் போகல, யாரும் வரல, யாருக்குமே எனக்கு தெரியல. ஸோ ஐ ஸ்டார்டட் டிசைடிங், இல்லை இதை பிரேக் பண்ணணும். நீங்க ஆக்களை சேர்த்துட்டு அண்ட் நீங்க அதுல இருந்து ஏர்ன் பண்ணக்கூடாது. ஒரு பெண் உழைக்கிறதுல என்ன நடக்க போகுது? ஸோ நான் இந்த ஸ்டூடெண்ட்க்கு கைட் பண்ணி, நான் ஷிரோய் ஹப் ஸ்டார்ட் பண்ணி, நீங்க என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா போடுறேன். சில பேருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ண தெரியாது. ஐ டூ, we do, எங்களோட டீம் we do, டிசைன் பண்ணி கொடுப்போம், சொல்லுவோம், அவங்க தருவாங்க, நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுல நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ். அண்ட் ஸ்ரீலங்கன்ஸுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுவும் நீங்க ஃப்ரீயா கொடுத்தா கூட மதிப்பு இருக்காது தானே. ஸோ நாங்க டைம், ஐ ஸ்பெண்ட் மை எக்ஸ்ட்ரா டைம். அப்போ என்னால முடியாத டீம் கிட்ட கொடுத்தா அவங்க செஞ்சு கொடுத்தாலும் அது ஃப்ரீயா கிடைக்கும் போது சம்டைம் அவங்களுக்கு அருமை இருக்காது. அப்போ அதுவும் நாங்க ஃப்ரீ தான். இன்னைக்கு வரைக்கும் we have never charged anything. காசு எடுக்கிறதுல எடுக்க போறதும் இல்லை, அது எங்களோட ஐடியாவும் இல்லை. பட் எங்களோட இப்போ நாங்க பப்ளிக்கு செய்யறதை விட எங்களோட ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க எங்களுக்கு தாங்க, நாங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றோம். நாங்க அதுல சம்பட் அவங்களோட பிசினஸ் ரிலேட் பண்ணி அதை கிரியேட் பண்றதுக்காக தான் அந்த ஷிரோய் ஹப் ஸ்டார்ட் பண்ண. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல இப்ப எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களோட டச்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கூட கிடைக்குது. பப்ளிக் யாரா இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இதுல வேல்யூ இருக்காது அப்படின்னு. நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷேர் பண்ணி உங்களுக்கு 2 பேர் வந்தாங்களோ இட்ஸ் பெனிஃபிட், ரைட்?
ஸோ அதை தான் நான் பே பண்ணினேன் அந்த மாதிரி குரூப்ஸுக்கு. தென் ஐ ரியலைஸ் நோ, இது வந்து இன்னொரு பெண் செய்யக்கூடாது. பிகினிங்லேயே எப்படி அவங்க அப்படி பே பண்ணுவாங்க? ஸோ அது ஒரு பிஸ்னஸா செய்யறாங்க நிறைய பேர். அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. போகாது நிறைய பேர் யூஸ்மே இல்ல, அதுல நம்ம சல்லி தான் வீணா போகுது. இப்ப மெஹந்தி ஆர்டிஸ்ட், கேக் மேக்கிங், பேக்கிங், அந்த ஆரி ஒர்க், இவங்க எல்லாம் நிறைய பேர் ஈஸ்டர்ன் சைடு நதர்ன் சைடு லேடிஸ் எல்லாம் எனக்கு அனுப்புவாங்க, எங்களுக்கு அனுப்புவாங்க, நாங்க ஷேர் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு அனுப்பினா நீங்க ஃப்ரீயா பண்ணி, இதே தெரியாதவங்கலாம் இப்ப நீங்க இப்படி பண்றீங்கன்னு தெரியாதவங்க எல்லாம் இது மாதிரி பே பண்ணிட்டு இது இல்லாம ப்ரமோஷனல் ஒர்க் இல்லாம போகுது, பே பண்ணி செய்யறாங்க. நாங்க அதுக்கு ஓப்பன், நாங்க ஆக்சுவலி ஷிரோயிக் ஹப் ஓப்பனா தான் வச்சோம். நீங்க ஷிரோயிக் ஹப் டேக் பண்ணி நீங்களே எங்களோட வால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடலாம். அந்த அளவுக்கு நாங்க ஃப்ரீடம் கொடுத்திருந்தோம். நிறைய பேருக்கு அது ரீச் ஆகிச்சான்னு இல்ல, ஒரு 5500 மட்டும் அதுல இருக்காங்க. ஸோ அவங்க டெய்லி அப்டேட்ஸ் போடுவாங்க, என்ன ஹோம் என்டர்பிரீனியர்ஸ், ஹோம் பேஸ்ட் பிசினஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அதுல. யா சூப்பர் மேம், நல்லா இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து லேடிஸ்க்கு மட்டும் தான் படிச்சு கொடுக்குறீங்க? எஸ், லேடிஸ். ஏன் நீங்க ஜென்ட்ஸ்க்கு இந்த 5 இயர்ஸ்ல ஸ்கூல் டீச்சிங்னா ஓகே, ஏன்னா அது பிள்ளைகளோட போகும். ஜென்ட்ஸ்ன்னு வரும்போது இப்போ எங்களோட கம்யூனிட்டியில வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஒருக்கா நாங்க ட்ரை பண்ணினோம். ஏன்னா நிறைய கால்ஸ், நிறைய அட்மின்ஸ் வந்து இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப என் ஹஸ்பண்டும் வந்து ஓகே, இட்ஸ் ஓகே, உங்களுக்கு கேக்குறாங்க. டீச்சிங் வரும்போது டீச்சர்ஸ்க்கு வந்து ஜெண்டர் வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாது இல்ல. ஆனா நாங்க பிசிக்கல் டீச்சிங்ல ப்ராப்ளம் வராது, வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். பட் இது ஆன்லைன்னால எங்களுக்கு கொஞ்சம் பயம், இது எப்படி ஆகும்னு. ஸோ நாங்க ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கால் பண்ணி ஜென்ஸை கூப்பிட்டதும் ஒரு 25 to 30 மெம்பர்ஸ் வந்து அட்மிஷன் எடுக்கல, பட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பண்ணி இப்போ அந்த குரூப்பை கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கும் போது we started getting அந்த கால்ஸ், அன்வான்டட் கால்ஸ், சென்டிங் வீடியோஸ், inappropriate வீடியோஸ் எல்லாம் வரும்போது அது எனக்கு வராது, டீம் தான் ஹேண்டில் பண்ணுவோம், அட்மின்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் அட்மின்ஸ் கூட விமன் பேஸ்ட், எங்ககிட்ட யாரும் ஜென்ஸ் இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு அதுக்கப்புறம் பயம் ஆகிருச்சு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். அண்ட் அந்த குரூப்ல கூட என் ஹஸ்பண்ட், எப்பயும் விமன் குரூப்னா அதுல வந்து என் ஹஸ்பண்ட் வர மாட்டாரு. ஸோ மென் பேஸ்ட்ல வந்து அந்த குரூப்ல என் ஹஸ்பண்ட் இருந்தாரு. ஸோ அவர் ஒரு கேர்டேக்கர் மாதிரி அவர் இருந்துட்டு, கிளாஸஸ் இருந்தாலும் தான் வந்து இருப்பேன். அவர் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஹேண்டில் பண்ணும்போது I'll be there சொன்னவரே, இல்ல இட்ஸ் ஓகே ஹாஜ்ரா, இட் இஸ் நாட் சூட்டபிள் டு யூ. பிரச்சனை வரும்போது வரனா அந்த கால்ஸ் வரும்போது அப்புறம் நாங்க பார்த்தோம் இது ஆன்லைன் பேஸ்னால என்ன மாதிரி ஃபேஸ் காட்டுவாங்களா, இல்லாட்டி யாரு வருவா, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நம்ப முடியாது. இந்த 5 இயர்ஸா ரெஸ்ட்ரிக்ஷன்லயே இருக்கு, நாங்க ஓபன் பண்ணல. நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதை வச்சு உங்களோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. சப்போர்ட், யா. ஃபேமிலி, the most important person is my husband. ஏன்னா அவரு இதுக்கெல்லாம் இப்போ மீடியாவுக்கு ஃபேஸ் காட்டுறதோ இப்போ அதெல்லாம் எங்கிட்ட, இப்போ நான் 5 இயர்ஸ் முன்னால ஷிரோயிக் ஏஸ் இங்கிலீஷ்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் வீடியோ மேக்கிங் டீச்சிங் பண்ணும் போது நான் வந்து கிராமர் புக்ல ஒரு 28 அந்த லாங்மன் ஷாப்மன் புக் இருக்கு தெரியுமா, நாங்க சின்ன காலத்துலலாம் கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். அந்த கிராமர் புக் 1, 2, 3 அதுல ஃபர்ஸ்ட் புக் அப்படியே நான் முடிச்சேன். ஃப்ரீ டீச்சிங் ஃபுல்லா முடிச்சிட்டேன். அது யூடியூப்ல, எங்கட ஏஸ் இங்கிலீஷ் யூடியூப்ல ஃப்ரீ எஜுகேஷன் ஒன்ஸ் அ வீக் போடுவேன். இல்லைன்னா சம்டைம் நான் வந்து இல்ல இதை முடிக்கணும்னு அப்படி படிப்பிப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து எங்கட கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி க்ளோஸ் சர்க்கிள்குள்ளேயே எங்களை ரிஜெக்ட் பண்ண தொடங்கினாங்க. பிகாஸ் யூ ஆர் ஷோயிங் யுவர் ஃபேஸ், யூ ஆர் டீச்சிங், பட் டீச்சிங் அது டீச்சிங் ஆனாலும் இட்ஸ் நாட் அ லவ். பட் என் ஹஸ்பண்ட் வந்து இல்ல, நீங்க கடமையை அழகா பண்றீங்க, சமூகத்துக்கு பண்றீங்க, யாராவது அந்த இங்கிலீஷ் கிளாஸுக்கு போக முடியாத ஒரு பிள்ளைக்கு உங்களோட வீடியோ பயனா இருந்தா எங்கேயாவது ஒரு யூடியூப்ன்றது எல்லாம் பாக்குறது. ஸோ அதை நாங்க செஞ்சு காட்டி, அதை செஞ்சு இப்ப யூடியூபும் சக்சஸா போயிட்டு இருக்கு. அண்ட் டிக்டாக், நெக்ஸ்ட் இஸ் டிக்டாக். அது எனக்கு ஐடியாவே இல்லை, டிக்டாக்னு ஒன்று நான் பாக்குறதும் இல்லை. பட் அதே நாங்க டான்ஸ்க்கு அந்த என்டர்டெயின்மெண்ட்க்கு யூஸ் பண்றதுன்னு அங்கேயும் ஒரு புரட்சியை செய்யணும், அங்கேயும் போய் நாங்க டீச் பண்ணலான்னு அங்க டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் அதுலயும் போட்டு. ஸோ என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட்டிவ், அதை விட என் சிஸ்டர் சப்போர்ட்டிவ். ஸோ நாங்க 2 பேரும் ஈக்குவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க 2 பேர்ட்ட சப்போர்ட் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியா இருக்கு. ஸோ யார் என்ன சொன்னாலும் நெவர் மைண்ட் ஆட்டிடியூட்ல போயிட்டு இருக்கு. ஆமா, ஓகே. இப்போ நேரடியா படிச்சு கொடுக்கறத விட ஆன்லைன்ல படிச்சு கொடுக்கறது, சில பேர் சொல்லுவாங்க ஆன்லைன்ல படிச்சு கொடுத்தானா செட் ஆகாது, அது மைண்டுக்கு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஆன்லைன்ல தான் எல்லாமே செய்றீங்க இல்லையா? உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி, என்ன சொல்றாங்க? எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. ஏன்னா அதனால அந்த ஆன்லைன் மோட்னால தான் அவங்க வாரதே.
இல்லையா? இப்போ நான் சொல்றேன், நான் இங்க இருந்துட்டு என் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் யுஏக்கு மைக்ரேட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு என் ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க இப்போ ஆஃப்டர் பீங் அ மதர் இப்போ 2 பேரும் வளர்ந்துட்டாங்க, இப்போ நீங்க சும்மா இருக்கக்கூடாது, உங்களோட ஹையர் ஸ்டடீஸை நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு அவரே அட்மிஷன் எடுத்துட்டாரு என் ஹையர் எஜுகேஷனுக்கு. ஸோ பிஏ இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். ஸோ ஆனால் ஃபிசிக்கல் கிளாஸஸ் போக முடியாது, ஏன்னா ஆப்வியஸா அங்க வந்து காஸ்ட் ஆஃப் ஹை காஸ்ட் ஹையர் எஜுகேஷன்ஸுக்கு அண்ட் ட்ராவலிங் இஷ்யூ, பிள்ளைகள் மெயின்டெனன்ஸ். அப்போ அந்த இதனால நாங்க ப்ரிஃபர் பண்ணினது, அவர் ப்ரிஃபர் பண்ணது ஸ்ரீலங்கா பேஸ்டு. ஸோ அதுல நல்ல ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட்ல எதுல வந்து பிளெண்டிங் மெத்தட் இருக்குன்னு சொல்லி ஆன்லைன். ஸோ இப்போ இந்த ஹையர் ஸ்டடீஸ் நான் கம்ப்ளீட் பண்ணினது பூரா ஆன்லைன். வீட்டுல அம்மாவா இருந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு 8 hours லெக்சரிங், வீக்கெண்ட்ல 8 hours 6 hours லெக்சர்ஸ் போயிட்டு இருக்கும். எனக்கு அந்த மோட் ஈஸியா இருந்தது. அப்ப பாருங்க, ஒரு டிகிரி உங்களுக்கு வீட்ல இருந்து முடிக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பிளெண்டிங் மெத்தட் தான் இருக்கு. அதே மாதிரி என்ன நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸும் ஏன் வராங்கன்னா, ஹாஜரா எங்க இருந்தாலும் எங்களுக்கு ஹாஜராக்கிட்டு போகலாம், பட் ட்ராவலிங் இஷ்யூ இல்ல. அண்ட் விமன் பேஸ்னால அவங்களுக்கு ட்ரஸ்டட், நம்பிக்கை, பயம் இல்ல. மோரோவர் எங்கட கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியன்ட். ஏன்னா எங்கட கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் படிக்க முடியாது, வெளியே போக முடியாது, எல்லாரும் இல்ல, ரொம்ப சேஞ்ச், வெரி லெஸ். இப்ப முன்ன வந்து நான் சொல்வேன் 80%, இப்ப 80% இல்ல, இப்போ ஒரு 40% வந்து இன்னும் அந்த திங்கிங்ல இருக்காங்க. பட் அப்படியான பெண்களுக்கு கூட இப்ப ஈஸியா இருக்கு. அவங்களோட ஹஸ்பண்ட்ஸே பரவாயில்ல வீட்டுல இருந்துட்டு படிங்க. அண்ட் நீங்க நிறைய எங்கட அட்மின்ஸ் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நிறைய கால்ஸ் வருது ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட இருந்து, அப்பாக்கள் கிட்ட இருந்து. சம்டைம் பிரதர்ஸ் கால் பண்ணி சொல்லுவாங்க என் சிஸ்டரை போடணும்னு. அப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்போ அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அட்மிஷன் எடுக்கிறன்றப்போ எனக்கு உண்மையாவே ஹாப்பி. என்னன்னா அவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு இவங்க கிட்ட போங்க, உங்களுக்கு என்ன விமன் பேஸ் நம்பிக்கையா இருக்கு. அப்ப வீட்டுல நீங்க நான் டீச் பண்ணும் போது சம்டைம் கால் பண்ணுவேன், ஏன்னா டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கத்தீஜான்னு கூப்பிட்டா புள்ளாலும், ஏன் புள்ளாளுதுன்னு கேட்டா அப்ப நியூ பார்ன் பேபி, அவங்க சொல்லுவாங்க இப்பதான் எனக்கு நியூ பார்ன் பேபி இருக்குன்னு. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு வர வரைக்கும், லைவ் செஷன் வர வரைக்கும் யாரு வாரா எப்படி வராங்க எனக்கு டீடைல்ஸ் தெரியாது. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அட்மின் எல்லாம் முடிச்சுட்டு எங்ககிட்ட லைவ் செஷன் வராங்க அப்படி பார்க்கும்போது அவங்க பேசும்போதுதான் தெரியும் அது ஒரு நியூ மதர், she has a baby, the baby started. அது ஃபர்ஸ்ட் பண்ணும் போதுதான் தெரியும், ஐயோ உங்களுக்கு பேபி இருக்கா, ஓகே. அப்போ ஜஸ்ட் இமேஜின் வீட்டுக்குள்ள ஒரு குழந்தைய வச்சுட்டு உங்களுக்கு படிக்கலாம்னு இருக்கும் போது அது ரொம்ப ஒரு பிளேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? பேண்டமிக்ல எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட மாத்திர விஷயங்கள் நடந்த ஒரு பாசிட்டிவிட்டி அந்த சைட்ல இருக்கு, நான் எக்ஸெப்ட் பண்ணுவேன். சோ ஆன்லைன் டீச்சிங் இஸ் தி பெஸ்ட் வந்து. ஆனா நீங்க கேட்டீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது ஒவ்வொருத்தரை பொறுத்து. இப்ப நீங்க பிசிக்கல் கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தா கூட நல்ல பக்காவா பிள்ளைகள் நடிப்பாங்க, 40 பேர் இருக்கிற கிளாஸ்ல அழகா கவனிச்சுட்டு இருப்பாங்க. சோ நாங்க நினைக்கிறோம் யாரு ரொம்ப கவனிக்கிறவோ அவரை தான் நான் எழுப்பாட்டுவேன். நான் வந்து யூ நீட் டு ஆன்சர் தி க்வெஸ்சன், ஏன்னா தெரியும் பார்த்துட்டே இருப்பாங்க கேட்டக்கூடாதுன்னு அவன் தான். சோ அது மாதிரி எங்களுக்கு பிசிக்கலோ ஆன்லைனோ அது வந்து அவங்களோட கெப்பாசிட்டியோ அட்டென்டிவ் அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்துதான். சோ பிசிக்கலை விட ஆன்லைன்ல இப்போ நான் டீச் பண்ணது அடல்ட்ஸுக்கு, ரைட்? 2 types of டீச்சிங். இப்போ நீங்க பிசிக்கல் டீச்சிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், ஸ்கூலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்லைன் இஸ் நாட் த பெஸ்ட் வே, பிசிக்கல் இஸ் த பெஸ்ட். இப்போ நீங்க கிரேட் 1 to A level சரி வைங்க, A level ஓகே, அது பெரிய பிள்ளைன்னு சொல்லலாம். நீங்க கிரேட் 1 to பிரைமரி சில்ட்ரன், நான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கிறேன், தயவு செஞ்சு போடாதீங்க ஆன்லைன் கிளாஸஸ். கிரேட் 1 to 6 அட்லீஸ்ட் போடாதீங்க. பிசிக்கல் கிளாஸ் இஸ் த பெஸ்ட். ஏன்னா அந்த புள்ள டீச்சரோட லைவ் இன்டராக்ட் பண்ணணும், அந்த ஐ டு ஐ கான்டாக்ட் டீச்சரோட வைக்கவே வேணும். அது ரொம்ப பர்சனல் கோச்சிங் வேணும். அப்படி இல்லாம நீங்க அந்த பிரைமரி சைல்டுக்கு நீங்க பர்சனல் ஆன்லைன் லேர்னிங் கொடுக்கறதா இருந்தா அம்மா பக்கத்துல கட்டாயம் இருக்கணும், அம்மாவோ சிஸ்டரோ என்ன நடக்குது எப்படி நான் பெரியவங்க இருக்கணும் பக்கத்துல. அப்பவுமே கஷ்டம். நான் அதனாலயே நான் எடுக்கிறது இல்ல. எனக்கு ஸ்கூலிங் சில்ட்ரன் வேணான்னு டிசைட் பண்ணினதுக்கு காரணம் ஏன்னா எனக்கு அப்படி படிப்பிக்க முடியாது. எனக்கு அந்த புள்ளைய பார்க்கணும், அதனாலதான் அதை நான் ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிடுது. இப்ப நாங்க அடல்ட் டீச்சிங்னால வந்து பொதுவா அவங்களா விரும்பி வராங்க, அவங்களோட ப்ராப்ளம்காக வராங்க, அவங்களோட கோல் மிஷனுக்காக வராங்க. ஸோ எந்த கிளாஸ்ல 100% பெர்ஃபெக்டா இருப்பாங்க, ஏன்னா பே பண்றாங்க. அண்ட் அதை தவிர தே வாண்டட் டு டூ சம்திங் வித்தின் த லிமிட்டட் டைம். ஸோ அவங்களுக்கு ப்ரெஷர்ஸ். அண்ட் நான் விட போறது இல்லை, நாங்க எங்களோட டீச்சர்ஸ் கால் பண்ணுவோம் எவ்ரி மொமெண்ட். கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இப்போ 20 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, 5 பேர் இருந்தாலும் அவங்களோட நேமை நாங்க மென்ஷன் பண்ணும்போது அவங்க ஆன்சர் பண்ணியே ஆகணும்.
ஸோ ஆன்சர் பண்ணல ரெப்பிட்டேட்டிவா நாங்க மார்க் பண்ணுவோம், நீங்க பண்ணலன்னா என்னன்னு கேட்போம். 2 டைம்ஸ்க்கு மேல அவங்க ஆன்சர் பண்ணல மீட்டிங்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா சம்டைம் we think அது ஒரு மென் தான் பிரிட்டெண்ட் பண்றாங்களா. ஏன்னா எங்கட லேடிஸுக்கு இது ஈஸியா இருக்கு, அவங்க ஃபேஸ் காட்ட மாட்டாங்க, ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் காட்ட மாட்டாங்க. சம்டைம் எனக்கு அப்படி டவுட்டா இருக்கு, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ரெஸ்பான்சிவா இல்லையே, ஆன்சரும் இல்லைன்னு அப்படி ஏதாவது டவுட்டா இருந்தா நான் அவங்களை வைக்கிறதும் இல்லை கிளாஸ்ல. ஸோ எனக்கும் கன்வீனியன்ட், என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை விட கன்வீனியன்ட். இல்லைன்னா நான் வந்து மைக்ரேட் ஆகி கூட என் பேஷனை கண்டினியூ பண்றேன். அதுதான். ஸோ அது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ எனக்கு இப்போ நான் இருக்கிறது UAE-ல. ஆக்சுவலி எனக்கு அங்க நல்லா ஒர்க் பண்ணலாம், ஸ்கூலுக்கு போய் ஒர்க் பண்ணலாம், நல்ல சேலரி இருக்காங்க. சம்டைம் டீச்சர்ஸ்னு சொன்னீங்க, நீங்க டிகிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு நல்ல ஒர்க் எடுக்கலாம், ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் UAE-ல இருக்கு. அண்ட் ஒவ்வொரு எமிரேட்ஸை பொறுத்து, இப்போ நீங்க துபாய், ஃபுஜேரா, ரசல் கைமாண்டு, அபுதாபில கொஞ்சம் டஃபா இருந்தாலும், துபாயில கொஞ்சம் டஃபா இருந்தாலும், வேற வேற எமிரேட்ஸ்ல வந்து நல்ல போர்ட்டல்ஸ் இருக்கு, நல்ல உங்களுக்கு சான்சஸ் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஹை சேலரி பே பண்றாங்க. அப்ப ஈஸியா எனக்கு கேட்பாங்க, ஏன் நீங்க அங்க ஒர்க் பண்றீங்க இல்லன்னு. எனக்கு அங்க ஒர்க் பண்ணாது, ஸ்டில் ஐ எம் மதர், ஐ ஹேவ் மை சில்ட்ரன், ஐ ஹேவ் டு லுக் ஆஃப்டர் தெம். அதை விட்டுட்டு எனக்கு அந்த பியாண்ட் விட்டு போய் அது ஒரு மறுபடியும் ருட்டீன் டைம்க்கு வரும், அந்த ஃபேமிலி லைஃப்னு வரும்போது நான் அங்க தனியா இருக்கேன். ஸோ ஆன்லைன் மோட் இஸ் த பெஸ்ட் ஃபார் மீ. அண்ட் ஏன்னா எனக்கு ஸ்ரீலங்கன்ஸ், என்னைய தேவைப்படுற ஸ்ரீலங்கன்ஸுக்கு என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ திங்க் ஐ நீட், அவங்களுக்கு நான் தேவை, ஐ நீட் டு கிவ் மை சர்வீஸ். ஸோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ லாஸ்டா நீங்க நம்ம லேடிஸ்க்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? லேடிஸுக்கு நான் சொல்றது என்னன்னா வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் அண்ட் லேர்ன். அதுதான். ஏன்னா நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் படிச்சுட்டே நீங்க ஒர்க் பண்ணணும். படிச்சுட்டு இருக்கும் தானேன்னு சொல்லிட்டு இல்லை, நீங்க ஒர்க் பண்ணுங்க. இந்த ஒர்க் வந்து இப்ப படிக்கிறவங்க பொதுவாக ஒர்க் பண்றதுன்னு ப்ரொஃபஷனல் நான் சொல்லல. இப்போ ஹோம் மேக்கர்ஸா இருக்கீங்க தானே, ஹோம் மேக்கர்ஸா நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களோட உங்ககிட்ட இருக்கிற அபிலிட்டிஸை வச்சு நீங்க ஏர்ன் பண்ண தொடங்குங்க. இப்போ ஒரு டாக்டர் ஆவாங்க, அவங்க படிச்சுட்டா ஆப்வியஸா அவங்க ப்ரொஃபஷனலிஸ்ட். ஒரு டீச்சர் ஆகுங்கன்னா அவங்களுக்கு சொல்லல. நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருந்தா நீங்க படிங்க. வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு இல்லாம படிங்க. ஏன்னா ஆன்லைன்ல படிக்கலாம். படிச்சுட்டோம் சும்மா தான் இருக்க போறேன்னு இல்லாம அதை ஏர்ன் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற, நீங்க ஒரு டியூஷன் டீச்சர் ஆகலாம், இல்லைன்னா நீங்க வீட்டுக்குள்ள ஆப்வியஸா கொடுக்கலாம் தானே, ஆகலாம். கேக் மேக்கிங், பேக்கிங், என்ன ஃபீல்டு, பெயிண்டிங், வாட் எவர், எது உங்களால முடியுமோ ஏர்ன் பண்ணுங்க. அண்ட் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆப்வியஸா ஏர்னிங் இருக்கவே வேணும். அது நீங்க வந்து லெட் இட் பி, நீங்க ஒரு கோடீஸ்வரன் பொண்டாட்டியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். இல்ல எனக்கு தேவையில்லைன்னுவாங்க, அட்லாஸ்ட் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுடைய காசை ஒவ்வொரு பெண்களும் உழைக்கணும், அது என்னவா இருந்தாலும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கணும், உங்களோட வைஸ் டிசிஷன் மேக் பண்ணணும். இப்ப இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப எல்லாத்துலயும் நல்லா இருக்கீங்க, பட் பர்சனல் லைஃப்னு வரும்போது ஒரு ராங் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிடுறீங்க. அண்ட் 16 இயர்ஸ் 14 இயர்ஸ்ல லவ்ல ஃபால் பண்றாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு காதல் வலையில இருந்து சிக்கிப்பட்டு அதுக்கப்புறம் லைஃபே முடிஞ்சு, அப்ப அந்த சோக கதை சொந்த கதையெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு டிப்ரெஸ்ட் ஆகுது. ஸோ உங்களோட லைஃப் பார்ட்னர் நீங்க 20 வரைக்கும் நல்லா படிங்க, 25ல நல்லா ஏர்ன் பண்ணி அது நல்லா சம்பாரிங்க. 25 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இல்லை, பட் அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தா சூஸ் யுவர் பெஸ்ட் லைஃப் பார்ட்னர். அதுக்கப்புறம் உங்களோட லைஃபே பெஸ்டா இருக்க போது. வாய்ஸ் டிசிஷன் மேக் பண்ணுங்க, தைரியமா இருங்க. ஸ்பெஷலி கொலம்போ ஸ்ரீலங்கால நான் பாக்குற பெண்கள் வந்து ரொம்ப பயப்படுறீங்க. எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பயம் இருக்கு. ஏன்னா எங்களோட பவுண்டரிக்குள்ள எப்பயும் நாங்க இருக்கணும். கலை, கலாச்சாரம், மரபு, மார்க்கம் எல்லாத்துலயும் இப்ப லேர்ன் பண்றேன்னதுமே ஒரு வேற ஸ்டெப்புக்கு சில பெண்கள் போயிடுறாங்க. சோ அப்படி இல்லை. நீங்க தமிழ்னா உங்களுக்கு ஒரு கலை கலாச்சாரம் இருக்கு, நான் முஸ்லீம்னா எனக்குரிய கலை கலாச்சாரம் மரபு இருக்கு. அதை பேணிட்டு ஒவ்வொரு பெண்களும் அதையும் பேணிட்டு அவங்களோட எஜுகேஷனையும் அப்லிஃப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க போறவங்க. நாங்க பெர்ஃபெக்டா இல்லாட்டி எங்களோட அடுத்த லைஃபே சந்ததியே முடிஞ்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்மாவும், இப்ப கணவன்மார்களும் வந்து அந்த அம்மாக்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பழைய காலம் மாதிரி கொடுத்தாதான் அவங்க நாட்டை மாத்துறாங்களோ இல்லையோ, வீட்டை மாத்தணும் முன்னாடி. அப்பதான் பிள்ளைகள் பார்த்து வளர போது, ஒரு சந்ததியே மாறப்போது. ஒவ்வொரு பெண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ராங் டிசிஷன் மேக் பண்ணணும். அப்பதான் அடுத்த சந்ததி சரியா வரும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் அம்மாக்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு காரணம் வேற எதுக்கும் இல்லை. நீங்க இங்கிலீஷை படிங்க, கரேஜஸ் ஆயிருங்க, தைரியமா இருங்க, வேர்ல்ட ஃபேஸ் பண்ணுங்க, பிள்ளைகளை நல்லா வளருங்க. ஸ்ரீலங்கா மாறும், அப்போதான் மாறும். சோ அதுதான் எந்த மெசேஜ்.
ஓகே, சூப்பர் மேம். தேங்க்யூ. உங்களோட மதிப்புமிக்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு பல கருத்துக்களை பெண்களுக்காக சொல்லியிருக்கிறீங்க. ரொம்பவே நன்றி மேம். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல நீங்க செய்ய போற இன்னும் நிறைய பணிகளுக்கு வீரகேசரி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததற்கு, இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.